வணக்கம். இப்போ வந்து நம்மளோட பள்ளியோட இது வந்து 15வது ஆண்டு. நம்ம இப்போ சமீப காலமாக நிறைய மாற்றங்கள் பண்ணி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஒரு நல்ல சிறப்பான முறையில் நடக்குது. பள்ளி குழந்தைகளும் நல்ல வகையில் படிக்கிறாங்க. நிறைய முன்னேற்றங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருக்கிறது நம்முடைய ஆசிரியர்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்களுடைய அபராத உழைப்பு வந்து ரொம்ப இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ். ரொம்ப நல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி அவங்களோட நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க. வகுப்பில் பாடம் நடத்துறதுக்கும் அவ்வளோ ஸ்ரத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த பள்ளி வந்து நல்லா இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்மளுடைய டீ கடை பெஞ்ச், அந்த பேரண்ட் வாலண்டியர்ஸ். உங்களுடைய பேரண்ட் வாலண்டியராக நீங்கள் பண்ணுற காரியம் வந்து இப்போ இந்த டீச்சிங் இல்லாமல் இருக்கிற பேரண்ட் வாலண்டியரோட காரியம் வந்து ரொம்ப அபாரமானது. அது இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ ஆயில் என்ஜினாக நம்மளால் நடத்த முடியாது. ஒரு $175 மட்டும் வாங்கிட்டு இவ்வளோ சிறப்பாக ஒரு பள்ளியை 32 வாரம் நடத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட், அவங்களுடைய டைம். இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அடுத்த நிமிஷம் ஒரு 10 பேர் வந்து சேர் எடுத்து போடுறதா இருக்கட்டும், திருப்பி போகும்போது எல்லாத்தையும் இது பண்ணி திருப்பி நம்ம இந்த சர்ச்சில் சர்ச்சை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சர்ச்சை யூஸ் பண்ணுறதுலேயே நம்ம தான் பெஸ்ட்டு. தமிழ் ஸ்கூல் தான் அவங்க வந்து தே லைக் அஸ் ரொம்ப. என்னை இதுவரைக்கும் வந்து கூப்பிட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட சர்ச்சில் இதில் போய் பேசியிருக்கேன். The only reason is we give them back the same way. அவங்க எப்படி வச்சுட்டு போனாங்களோ 95% கொடுத்துருவோம் மோஸ்ட்லி. ஒரு சில இடத்துல நம்மளும் தப்பு பண்ணுறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கோம். பட் ஆனால் நம்ம தான் இருக்கிறதுலே இந்த சர்ச்சை காமனாக யூஸ் பண்ணுறதுலேயே வந்து நம்ம தமிழ் ஸ்கூல் வந்து ரொம்ப பொறுப்போடு உபயோகப்படுத்திட்டு திருப்பி கொடுக்கறதுல நம்ம தான் முதன்மையாக இருக்கும். அதுக்கு ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் அது நன்றி. அடுத்ததாக நம்ம இப்போ இந்த ஒரு 3 வருஷம் நல்லா நாங்கள் வந்து ரொம்ப இந்த ஒலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ எங்களுக்கு சதீஷ் கிடச்சது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ சதீஷ்க்கு ரொம்ப நன்றி. யூஸ்வலாக மணிகண்டன் வந்துடுவார் எப்போது எங்களோட இதுனா. அதே மாதிரி இந்த தடவை வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வித்யாபிரகாஷ் வந்து எங்களோட ஒரு நம்மளோட இன்னொரு உயிர் மாதிரி தான். அவர் அப்படியே கூப்பிட்டுலாம், எப்போ சொன்னாலும் வந்துடுவார். அதுவும் ஃபுல்லாக ஸ்ரத்தையாக எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக கரெக்டாக சென்ட் பண்ணி திருப்பி எல்லாம் இந்த ஃபைல் ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஒரு 125 GB ஃபைலை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்குலாம். அவ்வளோ நம்மளோட வீடியோ எல்லாம் வந்து அவ்வளோ தான் வரும். ஸோ அதெல்லாத்தையும் நல்லா பண்ணி கொடுக்குற எங்களுடைய வித்யாபிரகாஷ்க்கு நன்றி. நம்ம அதே மாதிரி நம்மளுடைய கண்ணன், நம்மளுடைய பள்ளியுடைய மேலாண்மை குழுவில் போர்டில் மெம்பர். அவர் அதே மாதிரி தான். அவரோட வந்து ரொம்ப பிஸியாக அவரோட மற்ற ஷூட் பிஸியெல்லாம் இருக்கும். ஆனாலும் தமிழ் ஸ்கூல்னால் நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாலே அவர் வந்து அவரோட கேலண்டரை பிளாக் பண்ணிடுவார். அந்த டயத்துக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஹை குவாலிட்டியாக நம்மளை எல்லாரையும் அழகாக நம்ம பல நாள் செரிஷ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஞாபகங்களை அப்படியே பதிந்தெடுத்து கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம வெளியில் அநியாயமாக குளிருது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய குழு வந்து நம்ம அடுத்து சாப்பிட்ற ஸ்நாக்காக இருக்கட்டும், பீட்சாவை குழந்தைங்க சாப்பிட வேண்டிய பீட்சாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாக இருக்கிற சிவா, சார்நாத், நவநீதன், யூஸ்வலாக அப்புறம் இன்றைக்கி வர முடியல மனோகர் அண்ணா நேற்று ராத்திரியே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போகிறது, பால் எல்லாமே. நம்மளுடைய அந்த டீ கடை பெஞ்சுங்கிறது ஒரு சின்ன டேர்ம். பட் ஆனால் அந்த குழு கொடுக்குற சப்போர்ட்னால தான் எங்களால் வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்த முடியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய முதல் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதை நீங்கள் இப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டே வாங்க. நம்மளால் இன்னும் நல்ல ஒரு பள்ளியாக இந்த அயலகத்தில் இருக்கிற ஒரு பள்ளியாக மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் கண்ணில் படுறது ஃபுல்லாக தமிழே தான் படும். அந்த சர்ச்சு நமக்கு அந்த சுதந்திரத்தை எது கொடுக்குறாங்கன்னா நம்ம நல்லா திருப்பி கொடுக்குறோங்கிறனால. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய திருக்குறள் எல்லா இடத்துலையும் இருக்கும், நம்ம தமிழ் தலைவர்கள் புகைப்படங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்மளை பற்றி நிறைய கேட்கணும், அதை பற்றியே நம்ம சிந்திக்கணும். ஸோ அதுபடியே நல்ல ஒரு மேன்மையான சமுதாயமாக நம்ம வளரணும். அதுக்கு தமிழ் நிறைய நமக்கு உதவி பண்ணும்.
தமிழ் நல்லா படித்த நம்ம ஒரு சில பாடல்கள் படித்தாலே நம்மளால் அன்றைக்கி வந்து தமிழ் வந்து உங்களை ஒரு பெரிய மனிதராக ஆக்கிறோம். ஒரு திருக்குறளை படிச்சுட்டு விட்டுறத விட அன்றைக்கி ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாகிடுவீங்க. ஸோ அதுக்கு நமக்கு தமிழ் இருக்குது. ஸோ அந்த தமிழ் மூலமாக நம்ம எல்லோரும் நல்ல பெரிய ஆட்களாக வளரலாம். நன்றி, வணக்கம்.